இவங்க பேய் பிடிக்கிறதுக்கு எங்கெங்கெல்லாம் போனால் பிடிக்கும்னு சொல்கிறாங்கல்ல. நான் எக்ஸாம்பிளுக்கு என்னையவே சொல்கிறேன். எங்கள் ஏரியாவில் நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கல நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாங்கள் கிறிஸ்டியன்ஸு பெட்டியில் வச்சு தான் அடக்கம் பண்ணுவோம். தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணுற வரைக்கும் எல்லா வேலையும் நாங்கள் தான் பார்ப்போம். இதுவே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, டைரெக்டாக பாடியை சுடுகாட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க ஜிஹெச்லேருந்து. நாங்கள் தான் போய் அந்த பாடியை எரிப்போம். எரிக்கிறப்போ அந்த பாடி அந்த ஹீட்டுக்கு அப்படி ஒரு மாதிரி வெடைச்சி வரும். அந்த பாடி எந்திரிச்சு வரையில அந்த பாடியை அடித்து அடக்கம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு வருவோம். ஒரு சில டைமில் என்ன நடக்கும் அப்படின்னா, மழை வந்துடும். மழை வந்தால் பாடி எரியவே எரியாது. அதெல்லாம் கொண்டு போய் எரித்து எல்லாம் பண்ணி நாங்கள் வந்திருக்கோம். எனக்கு ஒரு தடவை கூட பேய் பிடிச்சது கிடையாது. அந்த பேய் போகிறப்போ இடையில வச்சு ஒரு இடத்துல 3 சுற்று சுற்றுவாங்க. அங்கேயே பேய் நின்றும்பாங்க. அங்கே தான் நாங்கள் நைட்டு கிரிக்கெட் ஆடுவோம், சீட் ஆடுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஒரு தடவை கூட நான் பேயை பார்த்தது கிடையாது. பேய் எனக்கு பிடிச்சது கிடையாது. பேயை நான் ரியலைஸ் பண்ணது கிடையாது. என்ன பேய் வரல ஏக்கத்துல பேசுறீங்களா? இல்ல, இவங்க இன்னும் பேய் வந்துச்சுன்னு கட்டுக்கதையா சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு நான் சொல்றேன். அவசியமா சார்? பேய் வந்ததா இல்ல, இப்படிதான் அனுபவிச்சிருக்கோம் இல்ல, சார். அந்த வேதனையை நாங்க அனுபவிச்சிருக்கோம் சார். சார் அவங்க பேய் இல்லை நான் அனுபவிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. அவங்களோட கண்டிஷன் எல்லாமே நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் இதுக்கு அவங்க போய் பார்க்க வேண்டியது சாமியார் இல்லை, டாக்டர்ஸை தான் நாங்கள் நம்புகிறோம். இவங்க இருக்க கண்டிஷனை யாரும் தப்பு சொல்லி இங்கே யாரும் உட்கார்ந்துடல. உங்களோட கண்டிஷன்லாம் கரெக்டு தான். ஆனால் நீங்கள் பார்க்க வேண்டியது சாமியார் இல்லை, ஒரு நல்ல டாக்டர்ன்னு தான் நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம். ஒரே நிமிஷம். நாங்களும் டிப்ளமா நர்சிங் முடிச்சிருக்கேன். ஹாஸ்பிட்டல் 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணிருக்கேன் கேஎம்சில. ஓகேவா? ஒரு மார்ச் பாடியில 5 மாசத்துல 3 மாசம் டியூட்டி பார்த்திருக்கேன். எத்தனை கேஸ் உட்காந்துருக்கோம். பாடி பக்கத்துல மட்டும் இல்லாம அங்க உட்காந்துருக்கல. நீங்க சொல்றீங்க பாடி அடக்கம் பண்ணிருக்கோம், அடக்கம் பண்ணாம இருக்கோம். அதனால ஒரு பாடி பக்கத்துல நின்றுக்கோம். லேடிஸா நாங்கள் நின்றுக்கோம். நீங்க நர்சிங் முடிச்சிருக்கலாம், எல்லாமே ஓகே தான். ஆனா ஒரு டாக்டருக்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரு இதை வச்சு படிக்கும் போது அவங்களுக்கு அது எப்படி டயக்னோஸ் பண்ணுங்கிறது தெரியும். எல்லா நர்சிங்க்கும் எல்லாருக்கும் தெரியாது. படிப்பு இல்லாம யாரும் இந்த இடத்துல நிக்கிறது இல்ல. நானே இந்த இடத்துல படிச்சிருக்கேன். இருங்க ஒரே ஒரு நிமிஷம். நீங்க நர்சிங் முடிச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க, சரியா? டாக்டர் பண்ற வேலையை உங்களால பண்ண முடியுமா? ஒரு நிமிஷம். அப்புறம் எதுக்கு டாக்டர்? ஒரு நிமிஷம். டாக்டர் ஏன் படிக்கிறாங்க? ஒரு நிமிஷம். எல்லாரும் பேரண்ட்ஸு எல்லாரும் வீட்டிலே பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்கவுங்க வழி அவங்கவுங்களுக்கு தெரியும். எங்கள் வீட்டில் நாங்கள் படுத்திருக்கும் போது எங்கள் அப்பா அம்மா பார்த்தாங்க. அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா பார்த்துருக்காங்க. அது உண்மைன்றதான நாங்கள் பேசிட்டு ஒரே ஒரு நிமிஷம் மேடம். ஒரே ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். அவங்க சொல்ல வரதை நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க. நீங்க சொல்றது எதுவும் பொய்ன்னு சொல்லல, ரைட்டா? அவங்க சொல்ற வரதுன்னா உங்களுக்கு ஏதோ மெடிக்கலா ப்ராப்ளம் இருக்கு, டாக்டரை பாருங்க, நீங்க பொய் சொல்றீங்கன்னு அவங்க சொல்லல.